உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சிவலிங்கம் இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு ஆவுடை பாருங்கள், சதுர வடிவிலான ஒரு ஆவுடை. விளக்கேற்றுறதுக்கு எத்தகைய ஒரு எளிதான ஒரு அந்த விளக்கேற்றுறதுக்கான அந்த காற்றுல அணையக்கூடாதுன்னு சொல்லிட்டு செங்கல்லையும் சுண்ணாம்புலையும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுமாராக ஒரு பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கே உள்ள தமிழர்கள் வந்து இங்கே சிவனை வச்சு வணங்கியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ஐயப்பனாக நினச்சி இங்கே இருக்கிறவங்க வணங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த இடம் வந்து விற்கப்பட்டதுக்கப்புறம், இது வந்து ஒரு கிறிஸ்துவர்கிட்ட விற்கப்பட்டதுக்கப்புறம் இங்கே யாரும் உள்ளே வந்து யாரும் வணங்குறதில்ல, எனக்கு வழிபாட்டுக்கு உண்டு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சாமியை முன்ன வேண்டியிருப்பாங்க இல்லைங்களா முன்னோர்கள், அவங்களுடைய உறவினர்கள் வந்து நமக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. எருத்தேன்பதி அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. பொள்ளாச்சிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். ஆனால் இங்கே வசிக்கிறது ஏன்னா கேரளாவில் இருந்தால் கூட இங்கே வசிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் தான். அவங்களுடைய தகவல் படி வந்திருந்தேன். இந்த சாமியை எடுத்து இங்கே ஆலமரம் ஒன்று இருக்குது, அந்த ஆலமரத்துக்கிட்ட எல்லா சாமியுமே இருக்குது, அங்கே வச்சு எனக்கு கொடுங்கண்ணா, நாங்கள் வச்சு வணங்கிக்கிறோம், ஆனால் வைக்கலாமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்காகவே நம்ம இங்கே வந்திருந்தோம். எத்தகைய ஒரு எளிமையான ஒரு இதில் ஒரு காலத்தில் வணங்கியிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு சிறு அமைப்பில் ருத்ரபாகமும் ஒரு சிறு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆவுடை, சதுர ஆவுடையில் வந்திருக்காங்க. ஆனால் இது கூடிய விரைவில் இதை மீட்டு எடுத்து கொடுத்து இதற்கு பதிலாகவோ திரும்ப அந்த வழிபாட்டுக்கு நம்ம உண்டு பண்ணுவோம். சிவனாக இருந்தாலும் சரி, ஐயப்பனாக இருந்தாலும் சரி, நம்ம முன்னோர்கள் வழிபட்டதை திரும்பவும் வழிபட செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். கூடிய விரைவில் பண்ணுவோம்.